பார்த்தலாம் என்ன சொல்கிறான் செம்மைட்டாக இருந்துச்சுண்ணா உண்மையிலே சொல்கிறேன் இவ்வளோ பெருசு இருந்ததுண்ணா நான் பேர் இருக்கிறதுனால நீங்கள் எங்களை தப்பாக நினச்சிடாதீங்க. குட்டி சட்டா மாதிரி சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்ததுனால ஊர் மக்கள் எல்லாமே பயந்து நடுங்கி போயிருக்காங்க இந்த இடத்த பார்த்து. பொண்ணை 4 பேர் சேர்ந்து ரேப் பண்ணி கொண்டு இருக்காங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் சாய் பேசுகிறேன் கைஸ். இப்போ நம்ம எந்த மாதிரி இடத்துக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பொண்ணை 4 பேர் சேர்ந்து பண்ணி கொண்டு இருக்காங்க. அதுவும் எப்படின்னா, இது வந்து வயல்வெளி மாதிரி. அந்த இடத்துல அந்த பொண்ணு வந்திருக்கு போல். அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு இந்த இடத்துல வந்து பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. இப்போ நான் ஹரி கிருஷ்ணா நாங்கள் 3 பேருமே வந்திருக்கோம். என்ன மாதிரி நிலவரம் இருக்க போது தெரியல. இங்கே ரொம்ப சைலண்ட்டாக வர இருக்குது. இங்கேருந்து ஏதாவது ஆனாலுமே யாரும் வர முடியாது போல் அந்த மாதிரி இருக்குது. அந்த சான்ஸை யூஸ் பண்ணி தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கானுங்க அவனுங்க. பொண்ணை தூக்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி அவன் வந்து இந்த இடத்துல வந்து குடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க போல். அதுக்கு தான் இந்த இடத்த யூஸ் பண்ணுவாங்களாம். அவ்வளோ சீக்கிரம் எடுத்துகிட்டு போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா இங்கே வந்து சுற்றி ஆட்கள் யாருமே இல்லை. இப்போது அடுத்ததான் நம்ம கிருஷ்ணாவை கேட்போம் எப்படின்ட்டு. ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் கிருஷ்ணா பேசுகிறேன். இந்த இடத்துக்கு வரதுக்கே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா இது ஒரு கிராமத்தில் ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல ரொம்ப காட்டுக்குள்ளே தனி ஒத்தையடி பாதையில் வர மாதிரி இருந்துச்சு. இந்த இடத்துக்கு வரும்போதே எதுக்கு இவ்வளோ அபண்டன் பிளேஸ்க்கு வந்துட்டு எதுவும் பிரச்சனை ஆகுனா கூட வெளில போக முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக இப்போ உள்ளே போகணுன்னு கூட தாட் இல்லை. பட் உங்களுக்காக வீடியோ போடணுமேங்கிறதுக்காக தான் வந்துருக்கேன். இதுக்கு மேலே நான் சொல்லதுக்கு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு ஹைகிட்ட கேட்பேன். எனக்கு இந்த ஸ்டோரியை காரில் வர சொல்லலாம் எனக்கு சொல்லிட்டுன்னா, எனக்கு இந்த ஸ்டோரியை பற்றி உள்ளே இருக்கிற பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லை. நான் உள்ளே போனேன்னா நாங்கள் 3 பேர் உள்ளே போகிறோமா, 3 பேரில் அவங்க 2 பேர் விட்டுரும். என்னை மட்டும்தான் ஃபாலோ பண்ணி எதுனா ஒன்று என்ன தான் தொலை போகணும். ஏன்னா எல்லா லொக்கேஷன்லையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க, என்னை மட்டும்தான் உயிர் வாங்கிட்டு இருக்கோம். இந்த லொக்கேஷனில் என்னை உயிர் வாங்காமல் இவங்க 2 பேரும் உயிரை வாங்கி என்னை ஃப்ரீயாக விட்டால் அதுவே போதும்னு நான் நம்புகிறேன், நினைக்கிறேன். லொக்கேஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு இருக்கோம். அது இடம் பிரச்சனை இல்லைப்பா, அவங்க கண்ணு பிரச்சனை. டேய் 2 வாட்டி தட்டிச்சேன்னா அது இவன் நேரம் வாங்கும்போது புதுசாக வந்திருக்கீங்க பால் காசை தட்டுது வாடா. இல்லைடா, அதான் இவன் நேரம் தான் செடி தான் வந்து இவன் காலில் இடிக்குதாமா. 3 நுரை. என்னடா நுரை? அவனே பைக்கில் வரான், நீ நுரைகிறேன்னு சொல்லி அவனே என்ன இது பண்ணுறான்? பைத்துலேருந்து கொஞ்சம் ரிலீவ் பண்ணலாம்ல. இன்னும் எல்லா சைடும் வெளியே எல்லா சைடும் பார்த்துட்டு போவோம். அந்த சேவத்தை எப்படி கண்ட்ராக்ட் ஆகிட்டு போகிறான்? நம்பர்லாம் போட்டு போயிட்டு இங்கே இப்போ அந்த பொண்ணு ஆத்மா இருக்காமா? இங்கே என்ன அந்த பொண்ணு ஆத்மா இங்கே தான் இருக்காமா? அப்படி தான் சொல்கிறாங்க. அந்த பொண்ணு ஆத்மா தான் இருக்கு போல. அந்த பொண்ணு அதுவும் இல்லாமல்
இங்கே நிறைய பேர் வந்திருக்கு. அதான் பாத்ரூம் போகிற யூஸ் பண்ணுற இடம் தான் இது. அந்த சைடு போகும்போது இந்த இடத்துல யாரோ கத்துற மாதிரியும் அந்த மாதிரி தான் சத்தம் கேட்குது. யூஸ்வலாக அபண்டன்ட் ப்ளேஸில் இருக்கும்ல, பாட்டில் உடையிற சவுண்ட்லாம் கேட்கலாம். இந்த இடத்துல நம்மளுக்கு இப்போவே எதுவும் கேட்கல. அப்போ நம்மள எதுவும் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். தெரியலையே. அவங்ககிட்ட ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிடாத, புரியுதா? நம்மகிட்ட எதுவுமே பண்ணாதுன்னு சொன்னேன்னு அவங்களே கத்தாங்க. அப்போ எதுவுமே பண்ணுறாங்க. இப்போ சத்தம் கேட்டு தானே கேட்டுச்சு. அவங்க இருப்பாங்க, இதுவாக இருக்குமா? என்னது குடிக்க வருவானுங்களா அந்த மாதிரி இருப்பானுங்களா? ஏன்னா அவங்களுக்கு நடந்தது நைட் டைம்லனா குடிச்சிட்டு இருக்க சொல்ல அந்த பொண்ணு பாத்ரூம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே வர சொல்ல அவனுங்க ரேப் பண்ணி சாவச்சானுங்க. சரி, அந்த மாதிரி பொண்ணு கட்டிச்சுன்னா பொண்ணு கட்டுச்சுடா. பொண்ணு இல்லை, நம்ம என்ன சொல்லணும்னா இப்போ அந்த பொண்ணோட ஆத்மா தான் இங்கே இருக்கா, இல்லை குடிக்காமல் பேசானுங்களா இருக்கானுங்களா அப்படின்னு அவ்வளோதான். அதை தான் சவுண்டு கேட்டு நான் தான் பண்ணேன். இப்படி பண்ணா செலுக்குன்னு சத்தம் கேட்குது அவன் பேசிட்டு. இது மாதிரி இது நிறைய கோல்ஸ் மாதிரி தானே சவுண்டு கேட்டது. எனக்கு மாதிரி ஏதோ நல்ல ஸ்மெல் தானே. பூஸ் அடிக்கிட்டு என்ன கட்டிக்கிட்டுறா? உனக்கு கட்டிக்கிட்டா இல்லையா? என்ன சொல்கிறீங்க? எனக்கு உண்மையாக ரொம்ப நேரம் ஒரு இடத்துல இல்லாமல் டப்புன்னு போயிட்டு அது மல்லிப்பூ கூட இல்லைடா, ஒரு வேற ஏதோ ஒரு பூ, ஜாஸ்மின். ரெண்டுமே பாரு மட்டும் காட்டாங்க. அது அதுக்குமா அவனுக்கு நம்ப இன்னும் அந்த இடத்துல அதான் இப்படி தான் யூஸ் பண்ணுங்கிறதுனால என்னன்னு தெரியலையே. ஃபுல்லாக போடுறா, ஃபுல்லாக பொட்டல் காடாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி கட்டிட்டு வரானுங்க தெரியல. இந்த மாதிரி கட்டிட்டு விட்டோன்னே அவங்க எப்படி யூஸ் பண்ணிட்டு ஏதோ மூவ் ஆகா. ஏதோ மூவ் ஆகா. இப்போ நல்லா பார்த்தேன் கண்ணு முடி தெரிஞ்சு போகணும்னா கருப்பா புரியலடா. லேடிஸ் முடி ஏதோ கருப்போ உருவம் இருந்துச்சு. லேடிஸ் முடி எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. உருவம் பார்த்தியா? உருவம் பார்த்தேன் ஒரு மாதிரி கருப்பு கலரில் இருக்குது. நான் அந்த உருவம் அங்கே பார்த்துட்டு கேமராவில் தெரியலான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு பார்க்கறதுக்குள்ள காணாமல் போயிடுச்சுடா. நின்றுக்கிட்டு இருந்த மூமெண்ட்டில் கூட இல்லை, நின்றுக்கிட்டு இருந்தது. அப்படியே காற்றுல அப்படியே மெல்லவும் நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். கேமராவில் பார்க்கல. புரியல. கேமராவில் பார்க்கல, நான் நேரில் பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே மெதுவாக போச்சு. முடி பாகுது காற்றுல. நல்லா இவ்வளோ பெருசாக முடி பாகுது. லேடிஸ் தான். ஒரு பேர் நம்மக்கிட்ட நான் பேச இருடா நோண்டாதா. அப்புறம் நம்ம வந்துருக்கு புரிஞ்சிருக்கு. அது ஏன் ஆனால் நம்மள எதுவும் அட்டாக் பண்ணலன்னா எதுவுமே இது பண்ணல. மா ஆனால் முடி பாந்துச்சு போ, நல்லா பாந்துச்சு போ. தெரியுதாண்ணா, நீ சொல்லிட்டு போய் தான் காற்று வருதுடா. இப்போ தானே காட்டுட்டு இவனுக்கு ஏதோ பவர் இருக்குது போல. டெய்லி சொல்கிறது பண்ணணும். தங்கச்சி மரம் வருமா, அக்கா மரம் வருமா? சித்தி மரம் வரும். சித்தி மரம் வரும்ண்ணா. தங்கச்சி அசிமா கட்டி போட்டு தங்கச்சி அக்கா என்னடா இது இடம்? யாரா இவனுங்களாம் கட்டி விட்டுறானுங்க இந்த மாதிரி? இது போகிறான் படிக்கிட்டு போகிறான். எப்படி இருக்கு? மிருகங்கத்தனமே இல்லை. வேப்பமட்டை எதுவுமே வராதுன்னு சொல்லுவாங்க. தொண்டை பிடிச்சி அமுக்கனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஏதோ பூனை காப்பு கத்தாம இருந்துச்சு. தெரிஞ்சு நம்மளை இங்கேருந்து அப்படியே கூட்டிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். மேலே தொப்பி என்ன நான் தொப்பி நீங்க நான்
மேலே போய் தள்ளி விட பார்க்குறா. என்னடா சொல்கிறான்? மேலே நம்மளை கூட்டின்னு போவோம். ஏன்னா இங்கேருந்து நம்ம உள்ள வைக்கிறது கட்டல, அப்படியே இங்கேருந்து பாரு. நெட்டுக்கு அவன் மண்டை வீங்கி இருக்கும். நெட்டுக்கு கீழே இருந்து ஆட்டாங்களா மேலே இருந்து ஆட்டாங்க எப்படா டேய்? அக்காவுக்கு என்ன வேணும் தெரிஞ்சா பார்த்துவாடா, அது செடி தான்டா, அது ஒழுங்காக வர மாட்டீங்கடா. கோபுர கூடாது. இவ்வளோ சைலண்ட்டாக இருக்காது இடத்துல. அதுவும் ரேப் பண்ணி வச்சுருக்காங்க. இவ்வளோ சைலண்ட்டாக இருக்குதுன்னா இன்னும் பெருசாக நடக்க போகிறேன்னு அர்த்தம். லாஸ்ட்டில் வச்சு சாவடிக்க போகிறோம் தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்தது பிடிக்கலையோ. வந்துச்சுன்னா நினைக்கிறேன் எனக்கு நாயெல்லாம் சண்டை போட்டுட்ருக்கு. இவ்வளோ நாள் சைலண்டாக. ஆமாம், ஆனால் நம்ம மேலே வந்ததுக்குமா சத்தம் கீழே இருக்கும்போது நம்மளை பார்த்தே நாய் சத்தம் போடல. இப்போ நீ ஓடாத ஊந்துற போடா. என்னமோ ஆச்சா கீழே ஊந்துற போடா. ஏன்டா இப்படி பண்ற? கீழே ஊந்துற போடா. ஏன்டா இப்படி பண்ற? கீழே ஊந்துற போடா. ஏன்டா இப்படி பண்ற? இப்படி பண்றா? கண்ணு போச்சுடா. கண்ணு போச்சுடா. கீழே தானே வந்தோம், எதுவுமே இல்லை. கேப்சர் பண்ணுங்க நம்ம. கிருஷ்ணா ஊந்துற போறா. இருடா, ஐப்பாவாதரா. எதுக்குடா இப்படி பண்ற திடீர்னுட்டு? இவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு பாடுறா. டேய் கிருஷ்ணா, இவர் எதுக்கு ஐப்பா ஒரு திடீர்னுட்டு? எத்தனை வீடியோ நீ அதை பார்க்கலடா. இந்த படிக்கட்டுலேருந்து இப்படி இறங்கி போகுதா என் கண்ணு முன்னாடி. கேமராவில் கேப்சர் ஆயிடுச்சுன்னு தெரியல, ஆனால் சத்தியமாக என் கண்ணில் நான் அப்படி பார்த்தேன் நான். அதை நீ பார்த்துருந்தனா கேப்சர் ஆகிருக்கும் அதில். நிச்சயமாக கேப்சர் ஆகிருக்கும் அதில். சரி வா வா. அவங்ககிட்ட கம்யூனிகேஷன் பண்ணி பார்ப்போமா? நைட் மிஷின் வச்சு யூஸ் பண்ணி பார்ப்போமா? ஓகே. என்னடா? ஓகேடா. ஓகே. ஆனால் அவங்க எதுவுமே அட்டாக் பண்ணல. நம்மள எதுவுமே அட்டாக்கே பண்ணல. எப்பயுமே எல்லா வீடியோக்கும் போனால் நம்ம தொத்தி விடுறது தானே பார்க்கும். நம்மளை அட்டாக்கே பண்ணலாம், அதுக்கு ஏதோ நீடு இருக்கான்னு அர்த்தம். கேட்குதோ? எனக்கு தெரிஞ்ச அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் சைலண்ட்டாக இருக்குது இப்போ. அதனால தான் இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்மளை பார்க்காம அப்படியே கீழே போயிடுச்சு. கூப்பிட்டு பார்ப்போமா? தனியாக விட்டு போகலாம். இல்லை தனியாக விட தரல. ஏன்டா தனியாக விடணும்? அப்போ என்ன சொல்லலாம்? தனி கம்யூனிகேஷன் பண்ணி கண்டிப்பாக முடியாது. நான் சொன்னேன்ல, செஞ்சு அது சில ஆசைகளோட தானே. சின்ன பொண்ணு, டீனேஜ் பொண்ணு தானே. இருடா, எங்க உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா? ஏன் இப்படி அமைதியாக இருக்கீங்க? வேணா கிருஷ்ணா உடம்புல ஏற்றிக்க சொல்லலாமா? டேய், அந்த மாதிரிலாம் விளையாட்டு வேணாம். ஆல்ரெடி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். இல்லைடா, அப்போ அவங்க இப்போ கெட்டு போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்மளை வெளியே அனுப்பியிருப்பாங்க. இன்னத்துக்கு என்ன சவுண்டு போட்டிருப்பாங்க அவங்க. என்னடா குரங்கு மாதிரி பண்ணுறேன்? எங்கே பார்த்தா அந்த தூணாண்டு இல்லடா. போச்சுடா. ஏய் இருடா, நீ இவன் ஏன்டா? நான் இங்கேருந்து நல்லா பார்த்தேன், அங்கேருந்து இங்கே தான் பார்த்து நினச்சி நான் உன்னை கூப்பிடும் போது இப்படி வந்துச்சு கீழே. டேய் நீ ஊந்துடா. இவன் ஏன்டா இப்படி வித்தியாசமாக பண்ணுறா? இவனை பாடுறா. இவனை பார்த்துக்கடா.
இல்லை ஆ நான் சொல்கிறேன்டா, அவங்க கெட்ட ஸ்பிரிட்டாக இருந்தால் கண்டிப்பாக என்னட்டு நம்மளை வள்ளியும் கற்று சொல்கிறாங்க. இதான் சொல்கிறேன், கெட்ட ஸ்பிரிட்டாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளை வெளியே அனுப்பியிருப்பாங்க, நம்மளை எதனா காயப்பட்டிருப்பாங்க. சும்மா இருக்குன்னா அதுக்கு எதுவும் நீர் இருக்குன்னு அர்த்தம். அவங்க வர வச்சுட்டு 20 வயசு பொண்ணுக்கு என்னடா நீடு இருக்கும்? ஆசைங்களோட எப்படிலாம் வாழலாம்னு சொல்லிட்டு நினச்சேன். புறம்போக்கு பசங்க 4 பேர் அவனுக்கு சேர்த்து பண்ணி விட்டானுங்க. சொல்கிறேன்டா, இவ்வளோ அட்டாச்மெண்ட் ஆகிறனால தான் அது எடுத்து வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி பண்ணுது. உனக்கு மட்டுமே அதனால தான் எனக்குள்ளே வர வேணான்னு சொல்லிட்டு நான் இப்போ இவனுக்குள்ளே என்ன வர வச்சு இவன் மூலியமாக பேசலாம்ல. ஏய் அது எப்படி அது? அதுக்கும் எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நைட் மிஷினில் மூவ் பண்ணி பார்க்கலான்னு எனக்கு தோணுது. வச்சு யூஸ் பண்ணி பார்க்கலாமா கொஞ்ச நேரத்துக்கு? ஹேண்ட் நைட் விஷன் இருக்குல்ல? இருக்குது. காரில் தானே இருக்குது, எடுத்துடலாம். என்னதான் பேய பார்த்தாலுமே கொஞ்சம் சேஃபாக ஃபீல் ஆகும். இது வரைக்கும் எந்த டிஸ்டர்புமே பண்ண முடியாது. இது வரைக்கும் அவங்களுக்கு ஏதோ தேவை இருக்காது மட்டும் நடக்குது. எவ்வளோ லொக்கேஷன் போயிருக்கோம். எந்த லொக்கேஷனாவது நம்மளை இந்த மாதிரி அமைதியாக ஆக்கி விட்டுருக்கா? ரொம்ப சைலண்டாக நம்மளே எதுவும் பண்ணல, அட்டாக்கும் பண்ணல. கத்துது, ஒரு மாதிரி கத்துது. பேசுதுடா பண்ணிட்டு கீழே போகலாம். கைஸ் இந்த மாதிரி ஒன்று நாங்கள் பார்த்ததே இல்லை. ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ஆனால் வந்து அப்பப்போ வந்து எங்களை வாட்ச் பண்ணுது நல்லா. அது மட்டும் கிளியராக. ஏன்னா நானுமே வந்து 2-3 வாட்டி பார்த்துட்டேன். அது எங்ககிட்ட ஏதோ ஒன்று சொல்ல வருதுன்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன சொல்ல வருதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நைட் விஷனில் கம்யூனிகேஷன் பண்ணால் ஏதாவது வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சரி வாங்க கீழே போகலாம். ஏய் இது ஒன்றுடா கண்ணை பட்டு போதுடா பார்க்கலாம். சட்டையில் குத்துதுடா, பார்த்தோடா. குச்சிக்கதா கீழே இருந்தது திடீர்னு மேலே போய் வெடிக்கிறா. இதோ இந்த கட்டை இங்கே இருந்துச்சுல்ல, திடீர்னு மேலே இருந்து டம்முன்னு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுடா. அக்கா, உங்களுக்கு எதுனா பேசணும்னு நினச்சிங்கன்னா பேச ட்ரை பண்ணுங்க. அப்படி உங்களால் டேரெக்டாக பேச முடியலன்னா சொல்லிட்டா யாரையும் இதெல்லாம் பண்ணக்கூடாது, புரியுதா? இது ஒன்றும் விளையாட்டு இது இல்லை. நம்ம நைட் விஷன் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நாங்கள் லைட் இல்லாமல் இருக்கோம். எங்ககிட்ட வந்து ஏதாவது உங்களுக்கு உதவி தேவைப்பட்டாலுமே எதாக இருந்தாலும் முன்னாடி வந்து சொல்லுங்கள். இப்போ நாங்கள் நைட் விஷன் யூஸ் பண்ண போகிறோம். லைட் ஆஃப் பண்ணிட்டோம். லைட் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது அவங்கள்ட்ட பேசி பார்க்கலான்னு இதுவில் இருக்கேன். இங்கே பாருங்கடா, எது நடந்தாலுமே தைரியமாக இருங்க, புரியுதா? கத்தாதீங்க, ஓடாதீங்க. நம்ம இப்படி இருந்தால் தான் இது கைப்பிடிச்சிக்கோங்க. எதுக்கு ஓடாமல் இருக்குது? இது இப்போ சம்பிரதாயத்தை கைப்பிடிக்காது. பிடிச்சி என்ன பண்ண போகிறேன்? இதை நான் பிடிச்சினா ஓகே, கை பிடிச்சிக்கோ. ஏன்னா இப்படி இருந்தால் தான் நமக்கு பாதுகாப்பு, புரியுதா? யாரோ கிட்ட நடக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு எங்களால் ஏதாவது உதவி வேணுமா? உதவி வேணும்னா ஏதாவது சவுண்டு போட முடியுமா உங்களால்? கை வலிக்குதுடா, ரொம்ப அழுத்தாதடா. எனக்கும்டா கை வலிக்குதுடா, ரொம்ப அழுத்துறாடா பயத்தில். உங்களுக்கு உங்கள் அம்மா அப்பாவை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கா? ஏதாவது சொன்னோம்னா அவனுக்கு நாய் படிக்கிறது இல்லை. ஒரு வேலை பதில் சொல்.
நீங்க எங்க பக்கத்துல வர முயற்சி பண்றீங்களா? இப்போ எங்க பக்கத்துல வர முயற்சி பண்றீங்களா? நீ கையை நசுக்காத, கையை நசுக்காத. எனக்கு தெரிஞ்சு நம்ம யாரையாவது ப்ரொசஸ் பண்ண பார்க்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு யாரையாவது நம்மளை ப்ரொசஸ் பண்ண பார்க்குதுன்னு நினைக்கிறேன். இவனாப்பா தெரியல, நானாக கூட இருக்கலாம். உங்களை எனக்கு இங்கே கல்ட்டுக்கிட்ட ஒரு மாதிரி ஆகுதுங்க. கல்தாண்டியா ப்ரொசஸ் பண்ண உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாகணும்ல ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? பள்ளிலாம் கத்துட்டுறா. என்ன பேசுறா? என்ன பாட்டில் ஏறி போகிறா? போகலாமா? ஓடலாம் போகாது. இந்த இங்கே முடிச்சுட்டு போகணும். எப்போ முடிச்சு எப்படி முடியும்? இப்போ நாங்கள் உங்களுக்கு உதவி பண்றோம் கண்டிப்பா. ஆனா எங்களுக்கு இங்க எதுவுமே ஆகக்கூடாது. இது சொல்லிச்சு. போயிடுன்னு சொல்றது. ஏன்டா வள்ளி கத்துக்காது பேச பக்கத்துல இருக்க சத்தம் கிட்ட தானே வள்ளி டேய் இல்லைடா துபாய் இது வந்து போகக்கூடாது. ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கேட்கணும். அவங்களே போயிடுன்னு சொல்லுங்க. இவன் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் பாடுறாங்க. இல்லைடா நம்ம ப்ரொசஸ் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பொசஸ் கேட்டேனே, பொசஸ் தான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு 3 பேரில் யாருன்னா ஒருத்தர் பொசஸ் பண்ணிடும். ஒன்றை கண்டிப்பாக பண்ணாது. ஒன்று இவனை பண்ணோம், இல்லை என்ன பண்ணோம். ஸ்டார்டிங்கில் என்ன இவன் பேர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. கண்டிப்பாக இவனை பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு காமாக இருங்க, தைரியமாக இருங்க. நம்ம 3 பேரும் ஒன்றா இருக்கும். அது பக்கத்தில் வரல, புரியுதா? நம்ம அக்கா, உங்களுக்கு நாங்கள் இங்கே இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கா? உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கா? எதனா ஆமாண்ணா, எதனா போட்டு எதனா சவுண்டு போடுங்க. இல்லைன்னா அப்படி சைலண்டாக விட்டுருங்க. ஆமாம் 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 ஆமாம். ஃபஸ்ட்டு நைட் விஷன் ஆயிடுறா, நைட் விஷன் ஆயிடுறா. போய் எடுத்துட்டு வாடா, நைட் விஷன் எடுத்துட்டு வாடா.